ஒன் இண்டியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மிதன ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ஒரு அமர்க்கலமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. பட்ட கஷ்டம்லாம் உங்களுக்கு தீர்ந்து போயிடுதுன்றது தான் உண்மை. எடுத்த எடுப்பிலே பார்த்தீங்கன்னா ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார், பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். புதனோடு உங்களுடைய ராசிநாதன் புதனை பார்க்கக்கூடிய தன்மை, புதனோடு பரிவர்த்தனையாகக்கூடிய தன்மை, ராசி சுபத்துவத்தை அடைந்து 5, 7, 9கள் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு பெரிய அளவில் நல்லா தாங்க இந்த வருஷம் இருக்குது. தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் அதிபதியாகிய சனி 10ஆம் இடத்துல இருக்கிறதும் அது ஒரு வகையில் நல்லது தான். 10ஆம் இடத்துல சனி இருந்தால் தொழிலுக்கு கெடுதல் என்று மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது எல்லாருக்கும் அப்படி இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஆதிபத்திய விசேஷம் உள்ள சனி பகவான் இப்போது 10ஆம் இடத்துல இருக்கனால தொழிலில் மாற்றங்கள் அப்படி இப்படின்னு வரலாமே தவிர உங்களுக்கு பின்னடைவுகள் அப்படிங்கிறது வராது. ஆகவே எல்லா நிலைமைகளிலும் மிகப்பெரிய நல்ல யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உங்கள் அனைவருக்குமே இருக்குதுங்க. படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக சர்வ நிச்சயமாக இவர்கள் அனைவருமே, மிதனராசிக்காரர்கள் அனைவருமே இது பண்ணுவீங்க. மிதனராசிக்கார பெண்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கணவரின் மூலமான ஒரு வகையில், கணவர் குடும்பத்தோடு வந்து சேர்றது. வெளிநாட்டில் இருக்கிறார், வெளிமாநிலத்தில் இருக்கிறார், இப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார், இவர் என்ன பண்ணுறது தெரியல, அவரை என்ன பண்ணுறது தெரியலன்ட்டு ஒரு கணவரின் மூலமான மன அழுத்தங்கள் இருந்தவர்களுக்கு, அல்லது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, அவருக்கே வேலை இல்லை, அவருக்கே ஹெல்த் இஷ்யூஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை முதல் 5 மாதங்களுக்குள்ளே கிடச்சிருங்க. பிற்பகுதி 7 மாதங்கள், ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வந்தாலே, அதுவும் உச்ச நிலைமையில் வந்தாலே பொருள் வரவுங்க. இது வரைக்குமே சம்பாதிக்கவே முடியலைங்க, நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், உண்மையிலே கஷ்டப்படுறேங்க, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேங்க, நான் உண்மையாக உழைக்கிறேன், இருந்தாலும் அவரை விட எனக்கு குறைவான சம்பளம், குறைவான வருமானம், இந்த மாதிரியாக பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. சோஷியல் மீடியாவில் ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஃபேஸ்புக்கில் சம்பாதிக்கணும், இன்ஸ்டாகிராமில் சம்பாதிக்கணும், யூடியூப்பில் வீடியோ போட்டு காசு பார்க்கணும், இந்த மாதிரியாக ஃபேஸ்புக்கில் பணம் சம்பாதிக்க வேண்டும் அல்லது புகழ் பெற வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான நல்லவைகள், நல்ல மாற்றங்கள், அதற்கான சில வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய ஆண்டாகவே மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கும். மிதனராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் அஷ்டமச்சனியோடு தீர்ந்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. 2020, 21, 22, 22 வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்றதை நினச்சி பாருங்கள். சிலருக்கு 23 கூட கஷ்டம். ஆனால் 25 பெரும்பகுதி சோதனைகளே உங்களுக்கு கொடுக்காது. அதற்காக உங்களை அப்படி இப்படின்னு குபேரன் ஆக்கிடும், அதாக்கிடும், இதாக்கிடும், மந்திரி ஆக்கிடும், பிரதமர் ஆக்கிடும் அப்படிலாம் சொல்ல விரும்பலை. போன வருஷத்தை விட 2025 விட 26 தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம், வியாபாரத்தில் நல்ல அமைப்பு, கிராமப்புறங்களில் விவசாய பெருமக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள், குடும்பத்தில் கூட சந்தோஷம் என நல்ல வரவேற்கத்தக்க விதத்தில் தாங்க இருக்குது மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆண்டு. Subscribe to One India and never miss an update.